Statistics. Exercise 14.1, problem number 2. Consider the following distribution of daily wages of 50 workers of a factory. Find the mean daily wages of the workers of the factory by using an appropriate method. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஃபேக்டரி கொடுத்திருக்காங்க. ஃபேக்டரி அப்படின்னா தொழிற்சாலை. அந்த ஃபேக்டரியில 50 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்றாங்க. அவங்களோட டெய்லி வேஜஸ், அதாவது தினக்கூலி இருக்கு பாத்தீங்களா, சோ அதுக்கான டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு நாள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒர்க்கருக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் சராசரியா வந்து அந்த ஃபேக்டரி பே பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு எது அப்ராப்ரியேட் மெத்தடோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்க 2 காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க, தினக்கூலி ருபீஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட கிளாஸ் இன்டர்வல். ஸோ இங்க டேட்டா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, கண்டினியூஸா வந்து இருக்கா, 100 to 120. திரும்பி வந்து பாத்தீங்கன்னா 120ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, 120 to 140. திரும்ப 140ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு to 160, 160 to 180, 180 to 200. ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் காலம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரீக்வன்சி எஃப்ஐ வந்து இண்டிகேட் பண்ணுது. அதாவது 12 ஒர்க்கர்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வாங்குற சம்பளம் தினக்கூலி வந்து பாத்தீங்கன்னா சராசரியா 100ல இருந்து 120 ரூபாய்க்குள்ள வேரி ஆகுது. ஸோ இதுதான் இந்த காலம்ஸ் கொடுக்குற டீடைல்ஸ் நமக்கு. ஸோ இப்போ இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மீன் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நம்ம மிட் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மிட் பாயிண்ட்டை எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம், எக்ஸ்ஐ மூலமா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதாவது அப்பர் லிமிட்டையும் லோவர் லிமிட்டையும் ஆட் பண்ணி அதை 2ஆல டிவைட் பண்ணணும். ஸோ பண்ணலாமா, 100 plus 120 220. 220 by 2 வந்து பாத்தீங்கன்னா 110 வந்து கிடைக்கும். அதே மாதிரி 120 plus 140 260. 260 by 2 வந்து பாத்தீங்கன்னா 130 வந்து கிடைக்குமா. அடுத்து 140யும் 160யும் ஆட் பண்ணீங்கன்னா 300 வந்து கிடைக்கும். 300 by 2 is 150. 160 plus 180. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 340 வந்து கிடைக்கும். 340 divided by 2 is 170. அடுத்து 180 200, இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 380. 380 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 190 வந்து கிடைக்குமா. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், மிட் பாயிண்ட் எக்ஸ்ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இதுல இருந்து ஒரு அஷ்யூம்டு மீன் வந்து எடுத்துக்க போறோம். சரிங்களா? ஏன்னா இங்க எக்ஸ்ஐயோட வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டரா வந்து இருக்கிறதுனால நம்ம அஷ்யூம்டு மீன் வந்து எடுத்துக்க போறோம். ஸோ அஷ்யூம்டு மீனை வந்து ஏ மூலமா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து நார்மலா மிட் வேல்யூவா வந்து இருக்கு. ஸோ 150 தான் நம்மளோட அஷ்யூம்டு மீனா இப்போ வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா டிஐ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ டிஐ எதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ஐ மைனஸ் ஆஃப் ஏக்கு வந்து ஈக்குவல். ஸோ இங்க ஏயோட வேல்யூ வந்து 150. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா, டிஐ வந்து எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், டிஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ. எக்ஸ்ஐ 110, 110ல 150 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா -40 வந்து கிடைக்குமா. ஸோ -40. அதே மாதிரி 130ல 150 சப்ராக்ட் பண்ணோம்னா -20 வந்து கிடைக்குமா. ஸோ -20. அடுத்து 150ல 150 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 0 வந்து கிடைக்கும். 170ல 150 சப்ராக்ட் பண்ணோம்னா 20 கிடைக்கும். 190ல 150 சப்ராக்ட் பண்ணோம்னா 40 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு தேவையான டிஐ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறது யூஐ. ஸோ யூஐ எதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு டிஐ பை ஹச்சுக்கு வந்து ஈக்குவல். இங்க ஹச் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் சைஸை வந்து குறிக்குது. ஹச் அப்படின்றது கிளாஸ் சைஸ். ஸோ இந்த கிளாஸ் சைஸ் எதுக்கு வந்து ஈக்குவல், ஸோ இங்க இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, 100 120. ஸோ இதுக்கு நடுவில் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்னது, 20யா. ஸோ 20 அப்படின்றதான் நம்மளோட கிளாஸ் சைஸ் ஹச். சரிங்களா? ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஐ டிவைடட் பை 20 வந்து பண்ண போறோம். ஸோ பண்ணோம்னா நமக்கு என்னெல்லாம் ஆன்சர் வந்து கிடைக்கும்,
minus 40 divided by 20 minus 2 வந்து கிடைக்குமா minus 20 divided by 20 minus 1 வந்து கிடைக்குமா 0 divided by 20 0 கிடைக்குமா 20 divided by 20 1 40 divided by 20 2 so இப்போ நம்ம UIயும் find out பண்ணியாச்சு next நம்ம ஃபைனலா find out பண்ண போறது FI into UI FIயும் UIயும் multiply பண்ணணும் so பண்ணலாமா FI எங்க இருக்கு இங்க இருக்கு 12 into minus 2 minus 24 வந்து கிடைக்குமா அடுத்து 14 into minus 1 minus 14 வந்து கிடைக்குமா 8 into 0 0 வந்து கிடைக்குமா 6 into 1 6 வந்து கிடைக்குமா அடுத்து 10 into 2 20 வந்து கிடைக்குமா நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா summation of FI UI ஸோ இப்போ இங்க இருக்க வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க நமக்கு கிடைக்கிற ஆன்சர் மைனஸ் ஆஃப் 12 அதாவது மைனஸ் 24 மைனஸ் 14 மைனஸ் 38 வந்து கிடைக்குமா இங்க வந்து பாத்தீங்கன்னா 26 வந்து கிடைக்கும் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா மைனஸ் 12 வந்து கிடைக்கும் ஸோ சிக்மா FI UI ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் 12 ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அதாவது சம்மேஷன் ஆஃப் FI ஃப்ரீக்வன்சிஸோட சம்மேஷன் ஸோ இங்க இருக்க அத்தனையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 50 அப்படி இல்லைன்னா கூட கொஸ்டின்லேயே வந்து கொடுத்துருக்காங்க 50 ஒர்க்கர்ஸ் ஸோ இதுதான் நம்மளோட சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை வந்து குறிக்குது ஸோ இப்போ இந்த டேபிள்ஸை ஃபில் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் எப்படி மீன் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் இங்க நம்ம ஃபாலோ பண்ணிருக்க மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் படி மீன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மீனோட ஃபார்முலா எதுக்கு வந்து ஈக்குவல் மீன் x bar is equal to a plus h into summation of FI UI divided by summation of FI. So இப்போ வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா a அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட assumed mean a வந்து என்னவா எடுத்திருக்கோம் 150 வந்து எடுத்திருக்கோம் ஸோ 150 plus h அப்படின்றது நம்மளோட கிளாஸ் சைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா 20க்கு வந்து ஈக்குவல் ஸோ 20 into summation of FI UI இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் மைனஸ் 12க்கு வந்து ஈக்குவல் ஸோ மைனஸ் 12 டிவைடட் பை summation of FI 50 workers ஸோ பை 50 that is equal to what that is equal to 150 அப்படியே வச்சுக்கலாம் இப்போ 20 50 கேன்சல் பண்ணலாமா 2 by 5 அப்படின்ற மாதிரி கிடைச்சிருக்கு ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 into minus 12 minus 24 ஸோ minus 24 divided by 5 வந்து கிடைக்கும் that is equal to 150 minus of 24 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு இங்க ஆன்சர் என்ன கிடைக்கும் 4 times 20 40 remaining so 4.8 வந்து கிடைக்குமா so 150 minus of 4.8 that is equal to 150ல 4.8 வந்து சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு இங்க என்ன கிடைக்கும் அதாவது 145.2 வந்து கிடைக்குமா so 145.2 is the mean so இங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு மீன் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து ஈக்குவல் 145.2க்கு வந்து ஈக்குவல் so இது வந்து எதை வந்து குறிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஒர்க்கரோட தினக்கூலி சராசரியான தினக்கூலி வந்து பாத்தீங்கன்னா 145 ரூபாய் 20 பைசா இதோட ஆன்சரை எப்படி எடுத்து எழுதணும்னா therefore the mean daily wages of the worker is equal to rupees இங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வேஜஸ் ருபீஸ்ல கொடுத்திருக்காங்க சோ ருபீஸ்ல வந்து ஆன்சர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி rupees 145.20 இங்க பைசே இல்ல சோ அதனால 2 டிஜிட்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம் சரிங்களா இதுதான் ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணுங்க